அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஹதீஸ் நபிமொழி சொல்கிறேன், கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு விஷயத்திலோ இழைத்த அநீதி இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு தீனாரோ திர்ஹமோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இன்றே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும். மறுமை நாளில் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவனது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவிடும். அநீதி இழைத்த அவரிடம் நற்செயல்கள் எதுவும் இல்லை என்றால் அவரது தோழரின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டுவிடும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் சஹீஹ் புகாரி, ஹதீஸ் 2449. ஆகையால் அன்பானவர்களே, மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ் நாம் அனைவர்களின் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.